கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் நம்முடைய பைபிள் காலேஜ் கிளாஸஸ்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். பாருங்கள், நாம் ஏற்கனவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் தியானித்தோம். இன்றைய தினம் நாம் 6வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாடங்களை நடத்துவார். எப்பொழுதும் நாம் வேதத்தை படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு படிக்கும்போது அவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். உண்மையான அந்த வேத புத்தகத்தில் உள்ள வல்லமை நமக்கு வெளிப்படும். உலகமெங்கிலும் ஊழியங்களை செய்வதற்கும், வல்லமையான ஊழியங்களை செய்வதற்கும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் உள்ள ரகசியங்களை நமக்கு அவர் சொல்லி தருவார். பாருங்கள், இப்பொழுது 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். ஆகாய விரிவு நமக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். ஏனென்றால் அதன் மூலமாய் நமக்கு சூரிய ஒளி கிடைக்கிறது, பல ரேஸ்கள் வருகிறது. அதையெல்லாம் அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு ஆகாய விரிவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாய் இருக்கிறது. காற்று நமக்கு தேவைப்படுகிறது, ஆக்சிஜன். இதை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இந்த ஆகாய விரிவிற்கு மேலையும் தண்ணீரை வச்சிருக்கிறாரு, கீழையும் தண்ணீரை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் செய்வது எல்லாமே ஒரு அதிசயமா தான் இருக்கும். இதையெல்லாம் அவர் வார்த்தையினால் தான் உண்டாக்குகிறார். நாம் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலம் தண்ணீருக்கும் கீழே இருக்கிற ஜலத்திற்கும் தண்ணீருக்கும் ஒரு பிரிவை உண்டாக்கின, ஒரு கேப் உண்டாக்குறார். அது அப்படியே ஆயிற்று. 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவது என்று சொன்னார். நம்மளும் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபையினால என்ன நல்ல காரியங்களை விரும்புகிறோமோ அதை சொல்லணும். நடக்கட்டு, ஆசீர்வாதம் உண்டாவதாக. நீங்க பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா உறுதியா இருப்பீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. அப்போ இந்த ரகசியங்களை நம்ம புரிந்து அதை நம்ம நம்பி செயல்பட ஆரம்பிக்கணும். 7வது வசனம், தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிடுச்சு. எல்லாம் வார்த்தையினாலதான் பிரிந்து போனா பிரிந்து போகுது, அவ்வளவுதான். தேவன் ஆகாய விரிவிற்கு வானம் என்று பெயரிட்டார். ஆங்கிலத்தில் ஹெவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி 2ஆம் நாள் ஆயிடுச்சு. 2வது நாள், சாயங்காலம் விடியற்காலம் இரவு எல்லாம் 2வது நாள் எனது ஆயிடுச்சு. இப்போ 2வது நாள்ல கர்த்தர் ஆகாய விரிவை உண்டாக்கி இருக்கிறார். முதல் நாள்ல வெளிச்சத்தை என்ன சொல்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். இப்ப பாருங்க, 9வது வசனம், பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப இன்னைக்குதான் பூமியை உண்டாக்குறாரு. இந்த பூமி, இந்த எல்லா இடமே தண்ணீரால நிரம்பி இருக்கு. இப்ப எல்லா தண்ணியும் ஒரு பகுதிக்கு நினைச்சாரு அனுப்புறாரு. அதுதான் கடல். நம்ம கடல்னு சொல்றோம்ல, சமுத்திரம். ஒரு இடத்துல வெட்டாந்தரை மனிதர்களுக்கு என்னது தேவைப்படுது. ஜலம் நீர்வாழ் பிராணிகளுக்கு தேவைப்படுது. இந்த பூமியே அப்படி ஒரு கூலிங் எஃபெக்ட்ல தண்ணினால சூழ்ந்து ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிந்து கொள்ளும். பூமிக்கு அடியில எரி நரகம் இருக்குது. நிறைய எரிமலைகள்லாம் வெடிப்பதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபுல்லா ஹீட்டு தான். இந்த வெப்பம் ஜனங்களை பாதிக்க கூடாது என்பதற்காக கர்த்தர் ஃபுல்லா தண்ணியா அனுப்பிச்சிருக்காங்க, மூடி வச்சிருக்காங்க பூமியை. நீங்க என்றைக்காவது கடலுக்கு போனீங்கன்னா அங்க பாருங்க, இந்த பூமி என்கிற உருண்டை வானத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு.
அதை சுற்றிலும் தண்ணீர் இருக்கிறது. ஆனா அந்த தண்ணி கீழே விழுறது என்னது கிடையாது. இது ஒரு பெரிய அதிசயம். அப்போ வெட்டாந்தரையை உண்டு பண்ணி அதற்கு பூமி என்று என்ன செய்கிறார், பெயரிடுகிறார். 10வது வசனத்தில் இருக்கு. அதுக்கு பிறகு எல்லா தண்ணீருக்கும் சேர்ந்து சமுத்திரம் என்று என்ன செய்கிறார், பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். கர்த்தருக்கு எப்பவுமே என்னன்னா, ஒரு விஷயத்தை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். நம்மளும் அப்படிதான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதா என்ன செய்யணும், எடுத்துக்கிடணும். இப்போ பூமியை உண்டாக்கின பிறகு, வெட்டாந்தரை உண்டாக்கின பிறகு, இப்போ கர்த்தர் திரும்ப கட்டளை கொடுக்காரு 11ஆம் வசனத்துல. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்படி செடி உண்டாயிரட்டு, மரங்கள் அப்படி சொல்லல. ரொம்ப தெளிவா கட்டளை கொடுக்கிற. நம்மளும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம கட்டளை கொடுக்கும்போது எந்த குளறுபடியும் இல்லாம தெளிவா கொடுக்கணும். ஆண்டவர் அப்படிதான் செய்திருக்கிறாரு. புல்லை முளைக்க சொல்றாரு, விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளை முளைக்க வைக்கிறாரு. பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய, தங்களிலே தங்க விதைகள் இருக்கு, கனிகளை பழங்களை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். ரொம்ப திட்டவட்டமா சொல்ற. நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னா கர்த்தர் எவ்வளவு அற்புதமா இதை உண்டாக்கியிருக்காங்கிறது நமக்கு என்ன செய்யும் தெரியும். இது எல்லாம் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் வைத்து உண்டாக்கி இருக்கிறார். இதை நம்ம நல்லா புரிந்து. 12ஆம் வசனம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். கர்த்தர் கட்டளை கொடுக்காங்க, அது அப்படியே இருந்துச்சு, நடக்குது. உடனே நடக்கல, நல்லா புரிந்து கொள்ளணும். அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல அதை பத்தி இருக்குது. ஆனா அவர் கட்டளை கொடுத்த உடனே அது உண்டாயிற்று நினைச்சுதாரு, கண்டார், நல்லா தரிசிக்கிறார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆகிட்டு. அப்போ 3ஆம் நாள்ல ஆண்டவர் செடி கொடிகளை நினைச்சிருக்கிறாரு, உண்டாக்கிறது. ஜபம் ஜபம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி இந்த உலகத்தில் உண்டாக்கினீர் என்பதை தெளிவாக எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்திருக்கிறீர். கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் யாரும் இருந்தால் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த செய்திகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.